ஹாய்! என்னோட தேங்காய் மிட்டாயும் அது சொதப்புனது எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க. ஆமாம், நல்லா சொதப்பிடுச்சு. நான் ஆல்ரெடி குலாப் ஜாமுன் செஞ்சுருந்தேன். அது பார்த்தீங்கன்னா, அது ஜீரா நல்லாவே மீதியாக இருந்துச்சுங்க. அந்த ஜீராவை வச்சுட்டு தேங்காய் மிட்டாய் செஞ்சிடலாம், வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட ஐடியா கேட்டு, அதில் சர்க்கரையும் தேங்காயும் ஆட் பண்ணி தேங்காய் மிட்டாய் செய்யலான்னு பிளான் பண்ணி பண்ணேன். ஆனால் அது சரியான பதத்தில் எடுத்து ஊற்றலை. ஸோ இந்த மாதிரி கொழா புட்டு மாதிரி ஆயிடுச்சு. நான் அம்மாக்கிட்ட கேட்டேன், அம்மா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சர்க்கரை எடுத்து பார்த்தா எறும்பு ஏறிருந்துச்சு. ஓகே, ஒரு வழியாக அந்த சர்க்கரையில் இருக்க அந்த எறும்பெல்லாம் துரத்தி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டோங்க. 1/2 கேஜி சர்க்கரைக்கு 1 டம்ளர் தண்ணி. அந்த தண்ணி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதாங்க எறும்பெல்லாம் துரத்தி விட்டுட்டு வச்சுருக்கோம்ல, அந்த சர்க்கரை எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணது நல்லா கிண்டி விடணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். சர்க்கரை சீக்கிரம் கரைஞ்சிடும். ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ சர்க்கரை நல்லா கரைஞ்சி விட நல்லா வேகமாக அடுப்பு எரிய விட்டோம். எரிய விட்டுட்டு பார்த்திங்கன்னா, அம்மா முழுசாக ஒரு தேங்காய் ஃபுல் தேங்காய் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து நல்லா சீவி அது சின்ன சின்ன பூவாக எடுத்துக்கணும். நம்ம இப்படி கட் பண்ணி போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இடையில பார்த்திங்கன்னா 1 கப்பு பொட்டுக்கடலை நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம். உடைக்காமல் முழு பொட்டுக்கடலையாகவே நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம். அதை வறுக்கவும் இல்லை, அப்படியே தான் ஆட் பண்ணணும். நல்லா கலரி விடணும். பொட்டுக்கடலை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கலராமல் விட்டுட்டோம் அப்படின்னா அடி பிடிக்கும். ஸோ நம்ம கலரி விட்டுட்டே இருக்கணும். இந்த தண்ணி மாதிரி இருக்க இந்த சர்க்கரை பாவு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக வரணும். அம்மா அந்த முழுசாக தேங்காய் இருந்ததில் அதை ஆட் பண்ணிட்டாங்க. சீவி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஆட் பண்ணதுமே நல்லா கெட்டியாயிடுச்சு. தேங்காய் பதம் வந்துடுச்சு. அந்த தேங்காய் மிட்டாய் காய்ச்சிருந்து ஒரு பதம் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த மணம் நல்ல மணம் வருங்க. காற்றுல அதுவும் சூப்பராக மணம் வந்துச்சு. அந்த ஒரு மணம் வந்துச்சு அப்படின்னா நம்ம இறக்கிடணும். நல்லா கெட்டியாகணும். ஒரு மிட்டாய் பதத்துக்கு வரணும். அப்போ தான் நம்ம இறக்கணும். அம்மா ஆல்ரெடி சொதப்பி வச்சுருக்க அந்த மிட்டாயும் உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஆட் பண்ணது பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. ஏன்னா அதில் ஜீராவில் ஊறிட்டு இருந்ததுனால அதில் நம்ம செஞ்சதுனால அதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா ஒரு மிட்டாய் பதத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தெரியுது. நல்லா கெட்டி ஆகணுங்க. நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா டக்கு டக்குன்னு அடி பிடிக்கும். நம்ம ஒயிட் சுகரு இந்த தேங்காயெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அதுக்கும் நல்லாவே அடி பிடிக்கும். நல்லா கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருந்தாங்க அம்மா. அம்மா தான் எல்லாமே செஞ்சாங்க. ஏன்னா எனக்கு தேங்காய் மிட்டாயெல்லாம் செய்ய தெரியாது. அம்மா கிட்ட கேட்டால் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. நல்லா கலரி விட்டுட்டே இருந்தோம். ஒரு பதம் வரும். அந்த மணம் வர வரைக்கும் கலரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா மணம் வீச ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓகே, இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கியாச்சுங்க. இறக்கி நல்லா ஒரு ஆயில் நம்ம தடவி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு தட்டு, அந்த தட்டில் ஊற்றினா போது நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆயில் தடவி வச்சுருக்காங்க. அந்த தட்டில் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஷிஃப்ட் பண்ணதோடு இருக்காமல் அதை அப்படியே நல்லா தட்டு ஃபுல்லாக பரப்பி விடணும். அப்போ தான் பீஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப மொத்தமாகவும் ஊற்றக்கூடாது. நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு லேசியாக வரக்கூடாது. ஓரளவுக்கு பதமாக நல்லா எடுத்து ஊற்றி நல்லா ஃபுல்லாக பரப்பி விடணும். தட்டு ஃபுல்லும் பரப்பி விட்டுட்டு பீஸ் நம்ம இப்போவே போட்டு வச்சிடணும். ஏன்னா அது ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா பீஸ் போட முடியாது. ஸோ நம்ம இப்போவே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே பீஸாக எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம அம்மா இப்போயே பீஸ்லாம் போட்டு வச்சுட்டாங்க. இப்போ பாருங்கள், ஒரு வேளை நான் நல்லா வரலையோன்னு நினச்சேன். கரெக்டாக அம்மா பீஸ் போட்டு என்னால் முடியாதுன்னு ஒன்றும் இல்லை, பாருங்கள் எடுத்துட்டேன் செஞ்சுட்டேன் அப்படின்னாங்க. செம்மையாக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.